கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று காலையில் ஒரு தெய்வீக தொடுதல் மூலம் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 13 ஒரு பகுதியை வாசிப்போம். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்று பவுல் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, பின்னோக்கிய பார்வை எப்போதும் ஆபத்தானது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். வாழ்க்கையில் கடந்த காலத்தின் சம்பவங்களை நீங்கள் திரும்பி பார்ப்பதோ, கடந்த காலத்தின் சம்பவங்களை நீங்கள் நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருப்பதோ, கடந்த காலத்தின் சம்பவங்களை குறித்து நீங்கள் அதிகமாக பேசி கொண்டிருப்பதோ உங்களுக்கு அது ரொம்ப ஆபத்து என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, பின்னோக்கிய பார்வை நம்முடைய நிகழ்காலத்தின் வேல்யூவை குறைச்சிடும், நம்முடைய ஸ்டாண்டர்டை குறைச்சிடும். அன்பு தேவ பிள்ளைகளை, பின்னோக்கிய பார்வை நம்முடைய வேலைகளை அது முடக்கி போடுவிடும். வேலை செய்ய முடியாது. கடந்த காலத்தின் பார்வை அல்லது பின்னோக்கிய பார்வை என்பது நிகழ்காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாதபடி அது உங்களுக்கு ஒரு தடையாக காணப்படும். பின்னோக்கிய பார்வை என்பது மிகவும் ஆபத்தான ஒரு பார்வை. ஏன்னா அந்த பின்னோக்கிய பார்வை நிகழ்காலத்திலே நிகழ்காலத்திலே தேவன் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதை பார்க்க முடியாதபடி உங்கள் கண்களை அது குருடாக்கிவிடும். அன்பு தேவ பிள்ளைகளை, அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது கடந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தின் நிமித்தம் அதையே நினச்சி அதையே பேசி அந்த பின்னானவைகளை எல்லாம் மறக்கலை இன்னும். அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் பின்னானவைகளை மறந்துடுவேன், எனக்கு முன்னால் என்ன இருக்குதோ அதை நோக்கி நான் பயணிப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, பெர்க்மன் ஐயா கூட பாடல்களை பாடி வைத்திருக்கிறார். கடந்ததை நினைத்து கலங்காத, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், ஆகையால் நீ தொடர்ந்து பயணம் செய் என்று சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, பாடலின் வரிகள் எப்படி நம்மளுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்க. ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தை குறித்து ரொம்ப தியானிக்காதீங்க. நிகழ்காலத்தில் ஆண்டவர் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதை நோக்கி ஓடுங்க. வருங்காலத்தில் நீங்கள் எதை அடைந்து கொள்ள வேண்டுமோ அதை நோக்கி ஓடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, கடந்த காலத்தில் ஏதோ ஒரு சம்பவங்கள் மூலம் ஆண்டவரே மூழ்கடிக்கப்பட்டு, ஆண்டவரே வீழ்த்தப்பட்டு, தாழ்த்தப்பட்டு, ஏதோ ஒரு காரியத்தின் மூலம் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நஷ்டம், கஷ்டத்தின் மூலம் சந்தித்த போராட்டத்தின் நிமித்தம் ஆண்டவரே அவர்கள் அதையே நினைத்து சோர்ந்து போகாதபடி பவுல் சொல்லுவது போல ஒன்றே ஒன்று செய்வேன், பின்னானவைகளை மறந்துட்டு முன்னாளவைகளை நோக்கி நான் பயணிப்பேன் என்று சொன்னது போல ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம். கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் பின்னானவைகளை எல்லாம் மறந்து தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்துள்ளபடி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.